இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். ஐயா, உங்களால முடியல நேரில் போய் உட்காருங்க. தம்பி, எனக்குன்னு யாரும் இல்லை. நான் வேலை பார்த்து சம்பாதிச்சாதான் சாப்பிட முடியும். அப்படி இருக்கிறப்ப நான் எப்படிப்பா உட்கார முடியும்? வேலை செஞ்சுதான் ஆகணும். சரி, நீங்க வாங்க வாங்க. அப்படி நிழல்ல உட்கார வைப்பா. இப்படி உட்காருங்க. பார்த்து. ஐயா, நீங்க எங்கே இருங்க, உங்களுக்கு சம்பளம் வந்துடும். சரிங்களா? சரிங்க. இன்னைக்கு வார சம்பள நாள். வழக்கம் போல 300 ரூபாய் கமிஷன் எடுத்துட்டு தான் அந்த மேனேஜர் கொடுப்பா. நாம சம்பாதிக்கிறதே கொஞ்சம், அதுலயும் இப்படி கமிஷன் எடுத்துட்டு கொடுத்தா நாம எப்படி பொழைக்கிறது? இதெல்லாம் முதலாளி அம்மாக்கு தெரிஞ்சு நடக்குதா தெரியாம நடக்குதான்னு ஒண்ணுமே புரியலையே. ஏங்க, அவங்க சொல்றதெல்லாம் உண்மையா? அடா ஆமா சகல, இன்னைக்கு நேத்தா நடக்குது, ரொம்ப நாளா இப்படிதான் நடக்குது. அந்த மேனேஜர் இருக்கானே பர்பிள் மண்டையன், ரொம்ப மோசமானவன். நம்ம சின்னத்தையோட கையாளு. அவங்க ஆசீர்வாதத்தோட தான் எல்லா தப்பையும் செய்யறான். இது சரியில்லைங்க. வேலை செய்யறவங்க வேர்வை அடங்குறதுக்குள்ள அவங்க கிட்ட கூலியை கொடுத்துடணும். இங்க கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறவங்க கிட்ட இருந்து பணத்தை அடிச்சு புடுங்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் சும்மா விடக்கூடாதுங்க. எப்பா, நீ போய் தட்டி கேட்க போறியா? இதெல்லாம் வேணாம் சகல. வீணா சின்னத்தையோட பகைய சம்பாதிக்க வேண்டியதா இருக்கும். ஏற்கனவே உனக்கும் அவங்களுக்கும் ஆகாது. இதை இப்படியே விட்டுறலாம்ப்பா. பாப்போம். இல்லைங்க, இப்படி அநியாயம் பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்துட்டு எப்படிங்க சும்மா இருக்க முடியும்? சரிங்க, நீங்க பணத்தை வண்டியில இருந்து எடுத்து மேனேஜர் கிட்ட கொடுங்க. மற்றதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அப்ப இன்னைக்கு அந்த பப்புள் மண்டையனுக்கு தீபாவளி தல தீபாவளி மாட்டினா. என்னப்பா மேனேஜர், how are you? ஐயா வாங்கய்யா, நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கிறது இருக்கட்டும், நீங்க சம்பாரிச்சு கார்லாம் வாங்கிட்டீங்க போல இருக்க. ஐயா என்ன எப்படி கேட்டுப்பிட்டீங்க? என்னம்மா, சென்னையில இருந்து கார் வாங்கிட்டு வந்து செங்கல் சூளையில இருக்கட்டும்னு சொல்லி விட்டுட்டு போனாங்க. அதான் தூசி விழுகாம தொடச்சுக்கிட்டு இருக்கேன். சின்னம்மா கார தொடச்சிட்டு இருக்கீங்க? ஆமாங்கய்யா. ஆகட்டும் ஆகட்டும். பெரியம்மா சம்பளம் கொடுக்க சொல்லி கொடுத்து விட்டாங்க. பார்த்து நீங்க வழக்கம் போல பண்ற மாதிரி பண்ணி. நீங்க சொல்லி விட்டீங்களா? அதே மாதிரியே செஞ்சிடறேன். நான் சொல்லி தானே செய்யறேன். செய்டி. சரிங்கய்யா, அப்படியே பண்ணிடுறேன். கையெழுத்த போடு. இந்தா, அடுத்த ஆள் வாயா. வழக்கம் போல 300 ரூபாய் கொடுக்கறான். இவன் நல்லாவே இருக்க மாட்டான். இந்தா போ. இந்தா கையெழுத்த போடு. இந்தா. என்ன சார், 2500 ரூபா தான் இருக்கு. 300 ரூபா குறையுதே சார். வழக்கமா கொடுக்கறது தானே, வாங்கிட்டு போயா. நான் புள்ளக்குட்டிக்காரன் சார், செலவு கூட இல்ல சார். உன்னை யாரு பிள்ளைக்குட்டி பெத்துக்க சொன்னதே? போ, நீ செஞ்சதுக்கு அவ்வளவுதான். இங்க பாரு, நீ நாளைக்கு வேலைக்கு வரணுமா வேணாமா? வரணும் சார். அப்ப கிளம்பு கிளம்பு கிளம்பு. ஒரு தடவை சொன்னா புரியாது. போயிட்டே இரு. போ. ஏங்க, எதுக்கு பணத்தை புடிச்சிட்டு கொடுக்குறீங்க? அவர்கிட்ட அந்த 300 ரூபாய் கொடுங்க. வழக்கம் போல தரது தானே தந்தேன். இது என்ன புது கேள்வி? 300 ரூபாயை கொடுங்கன்னு சொல்றேன்ல, கொடுங்க. இதெல்லாம் நீ எதுக்கு கேக்குற? நான் கேட்காம வேற யாரு கேப்பா? யோ, முதல்ல நீ யாருன்னு சொல்லு. யாருன்னு முதல்ல சொல்லியா? பர்பிள், அத நான் சொல்றேன். பர்பிள், இவர்தான் சாமுண்டீஸ்வரி அத்தையோட 2வது மருமகன். ஓ, கடைசி நேரத்துல மாப்பிள்ள மாறினதா சொன்னாங்களே, அவர்தான் இவரா? ஏய் பப்புள் மண்டையா, என்ன எகிர ஆரம்பிச்சிட்ட? நீ பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லை. இத பாருங்க, வந்தமா பணத்தை கொடுத்தமான்னு போய்கிட்டே இருக்கணும். தேவையில்லாம இதுல தலையிட்டீங்க, அசிங்கப்பட்டு தான் போவீங்க. அசிங்கப்பட்ட
என்ன சட்ட கலர்ல வாயில இருந்து என்னமோ வருது? பண்றதே தப்பு, இதுல அதிகாரமா பேசுறியா? உனக்கு என்ன அவ்வளவு திமிரு? சாரி சார். எங்க போற? இரு, உனக்கு தான் சம்பளம் கிடைக்குதுல, எதுக்கு வேலை செய்யறவங்க வயித்துல அடிக்கிற? ஆ? போ, திரும்பி பார்க்காம போ. போ. ஏங்க, சொல்லுப்பா. நீங்க உட்காந்து எல்லாருக்கும் சம்பளத்தை கொடுங்க. நீ உட்காந்து கொடுப்பா. அட வந்து உட்காருங்க, வாங்க. சரிப்பா. இந்தாங்கய்யா உங்க பணம். ரொம்ப நன்றிங்கய்யா, வரேன். வாங்கண்ணே. 2500 ஒரு 300. ம். ரொம்ப நன்றி சார். இன்னைக்கு தான் நாங்க முழு சம்பளத்தை வாங்கியிருக்கோம் சார். நீங்க நல்லா இருக்கணும். இந்தாங்க 2800. சார் ரொம்ப நன்றி சார். இந்த மேனேஜர் ரொம்ப அராஜகம் பண்ணிட்டு இருந்தா சார். இப்போ நீங்க வந்துட்டீங்களே, இனிமே நாங்க நிம்மதியா இருப்போம். இனிமே உங்க சம்பளத்துல யாராவது கை வச்சாங்கன்னா என்கிட்ட சொல்லுங்க, நான் பாத்துக்கிறேன். சரிங்க சார். கையெழுத்து போடுங்க. ஆ, இந்த இடத்துல. இந்தாங்க இந்தாங்க. $2500 300. ம். ரொம்ப நன்றிங்கய்யா. நன்றி. ஐயா, ரொம்ப நன்றிங்கய்யா. ஏம்மா வாங்கம்மா. இந்தாங்க கையெழுத்து போடுங்க. இருங்கடா உங்கள. சொல்லு செல்வம், என்ன விஷயம்? மேடம், இங்க எல்லாமே தப்பா நடக்குது மேடம். என்ன சொல்ற? மேடத்தோட சின்ன மாப்பிள்ள வந்து நம்ம சம்பள விஷயத்துல பண்ண தில்லுமுள்ளெல்லாம் கண்டுபிடிச்சிட்டா மேடம். என்னையா சொல்ற? ஆமா மேடம், அவன் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு என்னையும் அடிச்சுட்டு தொழிலாளிக்கு அவனே சம்பளத்தை கொடுக்குறான் மேடம். தொழிலாளிக்கு முன்னாடி எனக்கு அசிங்கமா போச்சு மேடம். ஓ, அந்த அளவுக்கு போயிட்டானா அவன்? அவனை நான் சும்மா விட மாட்டேன். நீ உடனே கிளம்பி வீட்டுக்கு வா, மத்தத நான் பாத்துக்கிறேன். சரிங்க மேடம், உடனே வரேன் மேடம். இந்தாங்கம்மா கையெழுத்து போட்டுருங்க. வரங்க ஆ, எப்பா எல்லாம் முடிஞ்சுப்பா. இருங்க, அவர் இருக்காரு. பாத்துங்க, வாங்க. ஐயா இந்தாங்கய்யா. தம்பி, நீங்க நல்லா இருக்கணும். தொழிலாளி கஷ்டம் தெரிஞ்சு உதவி செஞ்சிருக்கீங்க. உங்களுக்கு பெரிய மனசு தம்பி. நீங்க அடிக்கடி வந்துட்டு போங்க தம்பி, நாங்க நல்லா இருப்போம். சரிங்க, கண்டிப்பா வந்துட்டு போறேன், நீங்க கவலைப்படாம போங்க. ஐயா இருங்க, கையெழுத்து போட்டு போங்க. ஆ, ஆ, இந்தாங்க. சரிங்கய்யா, அப்ப வரேன் போயிட்டு வாங்க. தம்பி. ஆ. ரொம்ப நன்றி சரிங்க, தம்பி. பாத்து போங்க. ஏப்பா அவ்வளவுதான்ப்பா. ஏப்பா பப்புல் மண்டனுக்கு சரியான அடிப்பா. மீதி பணத்தை அத்தனை கொடுத்துருவான்.